ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தங்கம் வாங்குறதுக்கு வந்து ஒரு 6 வழிகள் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எந்த வழியெல்லாம் தங்கத்தை வந்து நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த 6 என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கோல்டு ஜுவல்லரி, அதுக்கப்புறமேட்டுக்கு கோல்டு காயினு இல்லை புல்லியனாக வாங்கி வைக்கிறது, அதுக்கப்புறம் டிஜிட்டல் கோல்டு, அப்புறம் கோல்டு இடிஎஃப்பு, அப்புறம் கோல்டு மியூச்சுவல் ஃபவுண்டு, அப்புறம் சவரன் கோல்டு ஃபவுண்ட்ஸு. ஸோ இது எல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கோல்டு ஜுவல்லரி வந்து எல்லாருக்குமே காமனாக தெரியுது. இப்போ ஒரு நகையை நம்ம வாங்கணும் அப்படின்னா வந்து கோல்டு ஜுவல்லரியாக வந்து வாங்குறது வந்து ரொம்பவே நல்லது. அப்படி வாங்கும்போது நம்ம என்ன பண்ணி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீட்டு இருக்குல்ல, சீட்டு போட்டு வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பயே வந்து பே பண்ணி வாங்குறதும் வந்து நல்லதான். இல்லை அதோட ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெஸ்டிவல் டைம் எல்லாத்துமே வந்து கம்மியாக போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு கிராமுக்கு வந்து 200 குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபெஸ்டிவல் டைமில் சொல்லுவாங்க. தீபாவளி, அட்சய தீதி, ஆடிப்பெருக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இந்த கோல்டில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி டைமில் வந்து ஒரு கோல்டு வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் எந்த டைமிங்கில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும்ல. ஸோ கோல்டு ரேட்டு வந்து கம்மியாக இருக்கும்போது இந்த ஆஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லது. அப்போ வந்து நம்ம கோல்டு ஜுவல்லரியாக வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ நிறைய கடையில் சீட்டு இது போடும்போது வேஸ்டேஜ் வந்து 18% கீழே இருக்குது அப்படி சொல்லி தராங்க. அதுக்கப்புறமேட்டு வேஸ்டேஜே இல்லாமலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் சீட்டு போட்டு கோல்டு ஜுவல்லரி வாங்குறது நல்லது தான். அது மாதிரி ஆஃபர் டைமில் வந்து வாங்குறதும் ரொம்ப நல்லது. இப்போ நீங்கள் கோல்டு காயின் இல்லை புல்லியன் அந்த எப்படி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் 0% வேஸ்டேஜ்லாம் போடுவாங்க, வேஸ்டேஜ். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் காயின் வாங்கி வைக்கிறது நல்லது. அப்புறம் வந்து ரேட்டும் வந்து கம்மியாக இருக்கும்ல. ஸோ அப்போ வந்து நீங்கள் காயினும் வாங்குறது ரொம்ப நல்லது. மொத்தமாக உங்களால் பைசா வந்து ரெடி பண்ண முடியல அப்படின்னா, நீங்கள் 1 கிராம் வந்து காயின் வந்து வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது தான். ஸோ காயின் வேஸ்டேஜ் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த காயின் வேஸ்டேஜ் பார்த்துட்டு நீங்கள் வாங்குங்க. 0%லேருந்து 8% வரைக்கும் வேஸ்டேஜ் உள்ளது வந்து நான் போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் காயின் தான் வாங்க போகிறீங்க, பெரிய அமௌண்ட் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, ஸோ நான் வந்து சின்ன அமௌண்ட் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றபோது நம்ம வந்து காயின் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போது நம்ம காயினோட வேஸ்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் 0%லேயும் இருக்குது, 1%, 2% இருக்குது. அது இல்லாமல் இப்போ வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் காயின் வந்து தராங்க. ஸோ அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் காயின் வாங்கும்போது வேஸ்டேஜும் வந்து கம்மியாக இருக்கும், 2% அந்த மாதிரி இருக்கும், 1%, 0% கூட இருக்குது. அது கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ரெண்டும் தான் இது பண்ணுறது காயின். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இதுக்கு ரொம்பவே வந்து வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 1 கிராம் வந்து 7,000 வாங்குறீங்க. ஸோ 7,000 தொடுது. ஸோ 7,000 வாங்குறீங்க அப்படின்னா ஒரு 2 இயர்ஸ் கழிப்பி எப்படியும் வந்து அது 10,000 கூட ஆகும். ஸோ அப்போ அது வந்து நமக்கு லாபம் தான். இதே நீங்கள் சீட்டு போடுறீங்க அப்படின்னா, சீட்டு போடும்போது 18% வேஸ்டேஜுக்கு உள்ளது வந்து நம்ம 50% பே பண்ணுறோம், இல்லை 50% பே பண்ணாமலேயும் கூட சீட்டு இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி நம்ம போட்டுட்டு நகை வாங்குறது நமக்கு நல்லது தான். அப்புறம் சீட்டு கட்டுறதுல வந்து நீங்கள் கிராமாக வந்து வரவு வைங்க. ஸோ அமௌண்ட்டாக வைக்கிறது வந்து நல்லதில்லை. கிராமாக வச்சிங்க அப்படின்னா நமக்கு ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவே வந்து நல்லது. இப்போ டிஜிட்டல் கோல்டு நம்ம மொபைல்லே வந்து 22 கேரட் இருக்குல்ல. ஸோ அந்த காயினை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம், தங்கத்தை வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து இப்போ 100 ரூபாயிலேருந்து கூட இப்போ ஸ்டார்ட் ஆகுது டிஜிட்டல் கோல்டில். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயிலோடது டிஜிட்டல் கோல்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஆன்லைனில் வந்து பே பண்ணுறது தான். இதில் வந்து 22 கேரட்டில் வந்து தங்கத்தை வந்து சேவ் பண்ணி வைப்பதாக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம 100 ரூபா கொண்டு நம்ம பே பண்ணிக்கலாம். இதே 330 நாட்கள் வந்து நம்ம அந்த திட்டத்தோட பயன் எல்லாமே வந்து பெறலாம். இதில் வந்து செய்கூலி சேதாரம் வந்து ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன இது பார்த்தீங்க அப்படின்னா 5% வந்து ஸோ நமக்கு வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதே நீங்கள் 75 நாட்கள் இல்லை 76 நாட்கள் 150 நாட்கள் வரைக்கும் அப்படின்னா 3.75% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ 151 நாள்லேருந்து 225 நாட்கள்னால் 2% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. 226 நாள் முதல்லேருந்து 300 நாட்கள் வந்து 75% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இந்த 0.75 டிஸ்கவுண்ட்டுக்குள்ள. ஸோ இதுக்கு தான் வந்து பெனிஃபிட் வந்து அதிகம். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போது 330 நாள் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா இதோட பெனிஃபிட் எல்லாமே வந்து நம்ம அடையலாம். எனக்கு தெரிஞ்சது வந்து தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு இருக்குது. அதே மாதிரி பீமாலையும் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குமே வந்து இந்த மாதிரி ஆப்பில் வந்து நம்ம பண்ணலாம். ஸோ சொன்ன மாதிரி பீமாவில் இருக்குது பாருங்கள், ஆன்லைன் ஷாப்பிங்கில் 22 கேரட்டு இந்த கோல்டு காயின் வந்து நம்ம பண்ணலாம். ஃப்ரீ டெலிவரி, இந்தியாவிலேருந்து எல்லாமே வந்து ஃப்ரீ டெலிவரி தான். ஸோ இந்த வெப்சைட்டில் போய் கூட நம்ம காயின் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் அப்படி பார்த்தீங்கன்னா கோல்டு ETF அப்படின்றது எக்ஸ்சேஞ்சு ட்ரேடட் ஃபவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம தங்கத்தில் வந்து முதலீடு செய்கிறது. இதுக்கு வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து தேவைப்படும். இதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து 99.5 அப்படின்னு சுத்த தங்கத்தை வந்து நம்ம வாங்கிக்கலாம். இதில் நம்ம ஜுவல்லரிலாம் எப்படி அடமானம் வைக்கிறோம் அதே மாதிரி இதையும் வந்து அடமானம் வச்சு நம்ம லோன்லாம் வாங்கிக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் இந்த டிமாண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் இந்த இதை நம்ம வந்து வாங்க முடியும் நம்மளால். நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா கோல்டு மியூச்சுவல் ஃபவுண்டு. இதில் வந்து 1000 ரூபா இருக்குல்ல, 1000 ரூபா வந்து நம்ம மினிமமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து இந்த ETF இருக்குல்ல, அதுக்கு வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வேணும். இதுக்கு வந்து டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்வெஸ்ட் இன் கோல்டு ETF இது பண்ணலாம். இதுக்கு வந்து நோ எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ, ஆனால் இதுக்கு வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ இருக்குது. 0.1லேருந்து 0.2% வந்து எக்ஸ்பென்சிவ் ரேஷியோ வந்து இருக்குது. இதோட இந்த 5ஓட சூப்பரான இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த சவரன் கோல்டு பாண்ட்ஸ் இருக்குல்ல, இதுதான் வந்து ரொம்பவே வந்து சூப்பரு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குல்ல, ஸோ அவங்க தான் வந்து அமல்படுத்தினது. ஸோ இது எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம்லேருந்து 4 கிலோக்கு வரைக்கும் மாதிரி வந்து நம்ம தங்கத்தை வந்து வாங்கிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா 2024 வந்து 1 கிராம் வந்து 7000 இருக்குது. நீங்கள் 8 இயர்ஸ் கழித்து வந்து இதோட மெச்சூரிட்டி பீரியட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருஷம் ஆகுது. இப்போ 1 கிராம் வந்து 3000 வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. நம்ம வந்து 10 கிராம் வந்து வாங்குகிறோம். அப்போ நமக்கு ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30,000 வந்து ப்ராஃபிட்டு. ஒரு கிராமுக்கு வந்து 3000 வந்து ப்ராஃபிட்டு. ஸோ எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம 1 கிராம் வந்து இப்போ 3000க்கு வாங்குகிறோம். நம்ம 10 கிராமாக வந்து வாங்கி வச்சுக்கிறோம். 1 கிராமுக்கு வந்து 3000 வந்து ப்ராஃபிட்டு. அப்போ 10 கிராமுக்கு வந்து 30,000 வந்து நமக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இது வந்து இயர்லி வந்து 2.5% வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்க. ஸோ இது மெச்சூரிட்டி இது வந்து 8 இயர்ஸ்ன்னு சொன்னேன்னா, இதில் எமர்ஜென்சியில் வந்து நீங்கள் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் 5 இயர்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி, நான் இந்த இதை வந்து நான் சேல்ஸ் பண்ணணும் இந்த பத்திரத்தை அப்படின்னும்போது நம்ம வந்து இந்த பத்திரத்தை வந்து நம்ம 5 இயர்ஸ்லேயே வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். 8 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அந்த பத்திரத்தை அப்படியே ஹோல்டு பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா வைக்க முடியாது. ஸோ அது வந்து இந்த 8 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு அப்படியே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ நீங்கள் எவ்வளோ இதுக்கு வந்து வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ இது முக்கியமாக ஒன்று சொன்னேன்ல, இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாண்டு பேப்பரை வந்து நம்ம வந்து அடமானம் வைக்கலாம். அடமானம் வச்சு நம்ம லோன் கூட வாங்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அந்த மாதிரி எதுவுமே வந்து நமக்கு கிடையாது. டேக்ஸும் வந்து இதுக்கு வந்து கிடையாது, ஃப்ரீ தான். இப்போ ப்ரைஸ் வந்து குறைஞ்ச நேரத்தில் வந்து நம்ம இதை வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ரேட் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் வாங்கணும் அப்படின்னா கூட நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இந்த சவரன் கோல்டு பாண்டு ஏன் ரொம்ப பெனிஃபிட்டு அப்படின்னு சொன்னேன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்துக்குமே கொஞ்சம் வேஸ்டேஜ் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எப்படி 50% வந்து சேதாரம் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே காயின் வாங்கினீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து ஜிஎஸ்டியும் வந்து பே பண்ணணும், வேஸ்டேஜும் வந்து கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். டிஜிட்டல் கோல்டுமே அப்படி தான். இதில் வந்து செய்கூலி சேதாரம் அதுக்கப்புறமேட்டுக்கு ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம தான் வந்து பே பண்ணணும். ஸோ சவரன் கோல்டு இதில் வாங்கினீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி எதுவுமே வந்து பே பண்ண வேண்டியதில்லை. அது இல்லாமல் செய்கூலி சேதாரம் எதுவுமே வந்து பே பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. ஸோ அதனால தான் வந்து இது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்னு நினச்சேன். அதே மாதிரி நம்மளை மாதிரி கொஞ்சம் மிடில் கிளாஸ் அவங்க மாதிரி இருக்கவங்க எல்லாமே வந்து நம்ம அப்போதைக்கு வந்து கோல்டு வந்து வாங்கி வைக்கிறது ரொம்பவே வந்து நல்லது. அட்லீஸ்ட் ஒரு காயினாவது வாங்கி வைக்கிறது நல்லது. இல்லை ரொம்ப நம்மளால் முடியல அப்படின்னா மினிமம் வந்து ஒரு 100 ரூபா வந்து டெய்லி வந்து இன்வெஸ்ட் பண்ணால் கூட ஓகே தான். ஏன்னா வீட்டில் இருக்கோம், நமக்கு யாரும் காசு இது பண்ணுறதில்ல. ஸோ நம்மளாம் ஒரு சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு 100 ரூபா இருந்தால் கூட போதும். நீங்கள் உடனே ஒரு மில்லிகிராம் ஒரு 100 ரூபாய்க்கு கூட நீங்கள் ஒரு கிராமு வந்து வாங்கி வைக்க முடியும், ஒரு மில்லிகிராமு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துட்டு மணி வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வழி எல்லாத்துலேயுமே வந்து தங்கத்தை வந்து நம்ம வந்து ஈஸியாக வாங்க வைக்க முடியும். ஜொல்லாக இருக்கட்டும், இல்லை காயினாக இருக்கட்டும், இல்லை டிஜிகோல்டாக இருக்கட்டும், இல்லை ETF இருக்கட்டும், இல்லை மியூச்சுவல் ஃபவுண்டு, இல்லை சவரன் கோல்டு பவுண்டு. ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே வந்து இது மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து ஃப்யூச்சரோட இன்கம், ஃப்யூச்சரில் நமக்கு ரொம்பவே வந்து பெனிஃபிட் தான். ஸோ கோல்டு எப்பயுமே வந்து ஃப்யூச்சரோட இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இது பண்ணுறது வந்து தப்பே கிடையாது. ஸோ எப்படியாவது ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. ஸோ நான் இந்த சொன்ன அந்த 6மே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 6ல் ஏதாவது 1 2 உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.